இங்கிலீஷ் கஷ்டம், நம்மளால் பேசவே முடியாதுன்ற தாட் உங்களுக்கு வந்தால் லாரி வால்டர்ஸ்னு ஒருத்தரை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாரி வால்டர்ஸ் யார், அவர் அப்படி என்ன செஞ்சார், அவர் செஞ்சதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு இங்கிலீஷ் டிப் என்ன, அந்த டிப்பை எப்படி பயன்படுத்துறது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஜூலை 2, 1982, அது ஒரு வெள்ளிக்கிழமை. 33 வயசான ஒரு ட்ரக் டிரைவர் தான் லாரி வால்டர்ஸ். அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீடு கார்டனில் ஒரு சேரில் உட்காந்துருந்தார். அது ஒரு ஆர்டினரி சேர் தான், ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்கான குட்டி சேர். ஆர்டினரி சேர்னு சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோவில் பார்க்க போகிற கடைசி ஆர்டினரி விஷயம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சேரில் 8 பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலும் 42 ஹீலியம் வெதர் பலூன்ஸும் பொருத்தப்பட்டிருந்துச்சு. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த ட்ரக் டிரைவருக்கு பைலட் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அவருக்கு பார்வை சரியாக தெரியாத காரணத்தினால அவரால் பைலட் ஆக முடியல. இந்த ஒரு சிம்பிள் காரணம் அவர் பைலட் ஆகிறத தடுத்துருமா என்ன? இல்லவே இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னார், கேரோல், எனக்கு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணணும்னு ஒரே பைத்தியமாக இருக்கு. இப்படி சொன்னப்போ 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கையில் ஒரு சார்ட் எடுத்தார், பென்சிலையும் எடுத்தார். ஹோம் மேட் ஏர்க்ராஃப்ட் கொண்டான ஒரு டிசைனை வரைய ஆரம்பித்தார். முடிச்சுட்டு கேரோல்கிட்ட காமிச்சார். ஹோம் மேட் ஏர்க்ராஃப்டா? அவங்க அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐடியாவை அப்படியே கடப்பில் போட்டுட்டார் லாரி. 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இப்போது மறுபடியும் அவருக்கு அந்த ஆசை வந்துச்சு. நவ் ஆர் நெவர்ன்ற சிச்சுவேஷன். அதனால தான் சேரில் அந்த செட்டப்பை, கையில் சாண்ட்விட்சு, 2 லிட்டர் கோக்கு, ஒரு கேமரா, ஒரு சிபி ரேடியோ எல்லாத்தையும் வச்சுருந்தார். இன்னும் எக்கச்சக்க ஆக்சசரிஸும் கூட வாங்கியிருந்தார். அல்டிமீட்டர், ஹேண்ட் காம்பஸ், டார்ச் லைட், எக்ஸ்ட்ரா பேட்டரி, மெடிக்கல் கிட்டு, பாக்கெட் நைஃபை, அப்புறம் கலிஃபோர்னியாவோட ரோட் மேப்பு. அவர் முதுகில் ஒரு பேராஷூட்டும் கட்டிக்கிட்டார் ஒரு சேஃப்டிக்காக. அவர் கையில் ஒரு பிபி கன் வச்சுருந்தார். மேலே போனதுக்கப்புறம் கீழே இறங்குறதுக்கு ஒவ்வொரு ஹீலியம் பலூனாக சொல்லணும் இல்லையா, அப்போ தான் கீழே இறங்கும். அதனால ஒரு கன் வச்சுருந்தார். சேஃப்டி பெல்ட் கூட இன்ஸ்டால் பண்ணல சேரில், ஏன்னா அந்த சேரே கொஞ்சம் சாய்வாக தான் இருந்துச்சு. அதுவே போதும்னு விட்டுட்டார். அந்த சேரை கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கார் கூட கைத்தால் கட்டப்பட்டிருந்துச்சு. பறக்கிற நேரம் வந்துச்சு, அந்த கைத்தை கட் பண்ணால் பறந்துடும் அப்படியே. லாரி இந்த ஃப்ளையிங் மிஷினுக்கு இன்ஸ்பிரேஷன் ஐன்னு பேர் வச்சுருந்தார். பறக்கிறதுக்கு ஒரு 45 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் லாரியோட ஃப்ரெண்டு கடைக்கு போய் ஒரு லைஃப் ஜாக்கெட் வாங்க போயிட்டார். ஏன்னா மேலே ஓவர் காற்றா இருக்குது, அப்படியே காற்று அடிச்சதுன்னா கடல் பக்கம் போயிடுவார் லாரி. அதுக்கு லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக அவசியம், அதனால் போயிருந்தார். ஒரிஜினல் ஐடியா என்னென்னா, அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து ஒரு 100 அடி உயரத்தில் பறக்கிறது தான் ஐடியா. ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு 800 ஃபீட் வேகத்தில் மேலே போக ஆரம்பிச்சுது. கைத்தோட எண்டு வரைக்கும் போயிடுச்சு. கயிறும் கட்டாச்சு. கயிறு அறந்ததில் சேர் ஒரு ஜெர்க்காச்சு டம்னு. அந்த ஜெர்க்கிலேயே லாரியோட கண்ணாடி மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. அது கூட சேர்ந்து சில எக்யூப்மெண்ட்ஸும் கூட கீழே விழுந்துருச்சு. கேரோல் டென்ஷன், லாரி லாரி எல்லாம் போதும், கீழே வான்னு ரேடியோவில் பேச ஆரம்பித்தார். உங்ககிட்ட கண்ணாடி இல்லை, உன்னால் சரியாக பார்க்க முடியாது, கீழே வந்துடுன்னு கெஞ்சினார். அதுக்கு லாரி சொன்னார், ஐம் ஓகே, என்கிட்ட பேக்கப் கண்ணாடி இருக்குது, கவலைப்படாத, அதை போட்டுக்கிறேன்னார். ஒரு கடும் பனி லேயர் அதுக்குள்ளே புகுந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் 16,000 அடி உயரத்துக்கு போயிட்டார். லாஸ் ஏஞ்சலஸ் ஏர்போர்ட் கிட்டவே போயிட்டார். அவர் அவ்வளோ உயரம் போயிட்டார் இல்லையா, அதனால் அவர் கையில் இருந்த கன் எடுத்து 2 பலூனை சுட்டார், கொஞ்சம் கீழே இறங்கலாமேன்னு. கீழே இருந்து கேரோல் பேசிகிட்டே இருந்தாங்க, லாரி பேசிகிட்டே லாரி, ஏரோப்ளேனில் வர்றவங்களாம் உன்னை பார்க்க முடியல, நீ கடல் பக்கமாக போயிட்டு இருக்க, நீ இப்போ உடனே கீழே வந்தாகணும் வான்னு சொல்கிறாங்க. ஏரோப்ளேன் பற்றி கிண்டல்லாம் பண்ணல லாரி. நிஜமாகவே 2 ஏரோப்ளேன் லாரியை கிராஸ் பண்ணி தான் போச்சு. அதில் உள்ள பைலட்டை கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு அலர்ட் பண்ணார். திஸ் இஸ் TWA 231 லெவல் அட் 16,000 ஃபீட் அப்படின்னு ஒரு பைலட் எக்கோ பண்ணார். யாரோ ஒரு ஆள் பலூன் அட்டாச் ஆகிருக்க ஒரு சேரில் 10 o'clock பொசிஷனில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான் அப்படின்னு ரிலே பண்ணாங்க. அப்போ ஒரு நல்லா காற்றடிச்சுது. லாரி உட்காந்துருந்த சேர் சைடு வாக்கில் தள்ளப்பட்டுச்சு. லாரி கையில் இருந்த கன்னும் கீழே விழுந்துருச்சு. சேரில் இருந்த 42 பலூனில் வெறும் 7 பலூன் மட்டும்தான் சுட்டிருந்தார். பின்னாடி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தப்போ FFA அவங்ககிட்ட ஒன்று சொன்னாங்க, அவன் மட்டும் அந்த 7 பலூனை சுட்டிருக்கலன்னா இந்நேரம் 50,000 அடி உயரத்துக்கு போயிருந்தா ஐஸ்கிரீம் மாதிரி உறைஞ்சி போயிருந்திருப்பான். அவனோட அதிர்ஷ்ட நேரம், சேரில் இருந்த சில ஹீலியம் பலூன்ஸ் லீக் ஆக ஆரம்பிச்சுது. சேரும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சுது. 13,000 அடி உயரத்துக்கு கீழே வந்ததும் ரேடியோ மூலமாக எமர்ஜென்சி ரெஸ்கியூ யூனிட்டுக்கு அவன் கால் பண்ணான் லாரி. ஆப்ரேட்டர் யாரோ பைலட்டுக்கு உதவி தேவை போல அப்படின்னு பேசியிருக்கார்.
எந்த ஏர்போர்ட்லேருந்து கிளம்புனீங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்கார். லாரி அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டு அட்ரஸை கொடுத்து இங்கே இருந்தால் கிளம்புனேன்னு சொல்லியிருக்கார். ஒழுங்கா சொல்லுங்கள் எந்த ஏர்போர்ட்லேருந்து கிளம்புனீங்க ஆப்ரேட்டர் கேட்குறார். லாரி மறுபடியும் வீட்டு அட்ரஸை சொன்னார். இப்படியே ஒரு 4 நிமிஷம் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஆப்ரேட்டரால் லாரி சொன்னதை நம்பவே முடியல. ஒரு வழியாக லாரி சொல்கிறார், இது அன்அஃபிஷியல் லான்ச்சா, எனக்கு தெரியும் நான் ஜென்ரல் ஏர்ஸ்பேஸ் கூட இன்டர்ஃபியர் ஆகிறேன்னு கீழே இருக்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ப்ராப்பர் அத்தாரிட்டிக்கு கால் பண்ணி அலர்ட் பண்ணிட்டு இருப்பான்னு நம்புகிறேன். எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரேடியோவில் தொடர்பு கொண்டு நான் ஓகேன்னு மட்டும் சொல்லுங்கள், அது போதுன்றார். ஒரு வழியாக 90 நிமிஷம் இப்படி வானத்திலேயே பறந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி நாய் குறைக்கிற சத்தம் கேட்குற லெவலுக்கு வந்திருந்தார். ஒரு 2000 அடி உயரத்தில் இருந்தப்போ தன் கையில் இருந்த கத்தி எடுத்தார். எல்லா வாட்டர் பாட்டிலையும் கட் பண்ணி விட்டார். 35 கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படியே கீழே அருவி மாதிரி ஊற்றுனுச்சு. லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லாரி தன்னோட ரேடியோ செட்டை சொன்னார், ஜஸ்ட் டெல் கேரல் தட் ஐ லவ் ஹர், ப்ளீஸ் டூ ஓவர் ஓவர். தராருங்கிறப்போ ஒரு ஆள் கையில் பேப்பர் வச்சுக்கிட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். அதை பார்த்தார். அவர் வீட்டு மாடில் தான் போய் லேண்ட் ஆனார். பேப்பர் படிச்சுட்டு இருந்த ஆள் ஒரு பைலட்டு. அன்றைக்கி அவருக்கு லீவு, அதனால் வீட்டில் இருந்தார். லாரி லேண்ட் ஆன உடனேயே சேரில் பேப்பர் படிச்சுட்டு இருந்த அந்த ஆள் எழுந்து ஓடி வந்தார். ஓடி வந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டார். ஒரு ஏணி கேட்டார் லாரி. அது மூலமாக கீழே இறங்கி வந்தார் மாடியிலேருந்து. அவர் மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. இவர் பண்ண அந்த அல்சாட்டிய லேண்டிங்னால அந்த ஏரியாவில் 20 நிமிஷம் பவர் கட்டு. லாரியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் மேலே என்ன கேஸ் போடுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. கடைசியாக அவருக்கு $4000 ஃபைன் போட்டாங்க. அது அப்புறம் $1500 குறைச்சாங்க. நிறைய டிவி சேனலில் அவரை பேட்டி எடுத்தாங்க. அதில் எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் ஏன் இதை செஞ்சீங்க? அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் உங்களுக்கான இங்கிலீஷ் டிப். A man can't just sit around. அதாவது ஒரு மனுஷனால் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கவே முடியாது. மனசில் ஒரு விஷயத்து மேலே தீராத காதல் இருந்தால் எந்த எல்லைக்கு வேணாலும் போய் அதை அடைய முடியுன்றதுக்கு லாரி தான் ஒரு சாட்சி. நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசணுன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மேலே ஒரு தீரா காதல் வரணும், ஒரு வெறி வரணும். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரணும். வந்துச்சுன்னா உங்களை யாராலையும் நிறுத்தவே முடியாது. வானத்தில் கொடி கட்டி பறப்பீங்க. லாரி இதை தனியாக செய்யலை. அவருக்கு துணையாக கேரோலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஆப்ரேட்டர்ஸும் இருந்தாங்க. உங்கள் இங்கிலீஷுக்கு ஒரு பக்கா துணை யார் தெரியுமா? நம்ம பக்கா இங்கிலீஷ் கோர்ஸ். நம்ம பக்கா இங்கிலீஷ் கோர்ஸில் சேர்ந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டிங்கன்னா உயர பறப்பீங்க, சேஃபாக பறப்பீங்க. இங்கிலீஷ்ன்ற பயணத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் இங்கிலீஷ் பயணம் எந்த தடையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். நம்ம பக்கா இங்கிலீஷ் கோர்ஸில் அவ்வளோ ஈஸி டெக்னிக்ஸ், ஷார்ட்கட்ஸ், ஃபார்முலாஸ், ப்ராக்டிஸ் இன்னும் எக்கச்சக்கமாக உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போகிறதுக்காக. நம்ம பக்கா இங்கிலீஷ் கோர்ஸை சேர்கிறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு காமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பக்கா இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷில் உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடங்குங்க.